வாஷிங் மிஷினை நானே பிரிக்கணும்னு நினைச்சேன். சரி. ஆனா முடியல. நானே ஆம்பளை பிள்ளை ஒரு நிமிஷத்துல பாடியை பிரிச்சிருவனே. நீ என்னமோ சொல்ற? என்ன பொம்பளை ஆளை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு வைக பாடி கிட்டிக்கிற? என்ன தப்பா பேசுறேன்? நான் என்னமா பேசுறேன்? நீ என்ன இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்க? நான் வாஷிங் மிஷின் பாடியை பிரிச்சிருவேன்னு சொன்னேன். அதெல்லாம் பிரிச்சதுக்காகடா, ஒரு ஜாலி தான்டா அதெல்லாம். ஒரு பெரிய மனுஷன் பத்தி பேசுனா பொம்பளாட்ட போய் கோர்த்து விடுறியா? வைக அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, ஜாலி தான், வேற ஒண்ணுமே இல்ல. எந்த தொழிலை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதுடா கொல்லாம். ஏதாவது ஒரு வழி சொல்றான். அது மூஞ்சி விளங்குற மூஞ்சியா இருக்கும். நீ என்ன முதலீடு போட்டு என்ன பிசினஸ் பண்ணலான்னு இருக்க? எவ்வளவு முதலீடு வச்சிருக்கீங்க? வைக நான் முதலீடு போட்டு ஏகப்பட்ட நஷ்டானதான் மிச்சம். சரி. நம்ம வீட்டுல விளக்க மாத்தடி வாங்கினதுதான் மிச்சம். முதலீடே போடக்கூடாது, லாபம் மட்டும் கை நிறைய அல்லணும். என்ன சொன்ன? இல்லப்பா, நல்ல பிக்சரை நல்ல தெளிவா பண்ணி எடுக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நல்லா சொல்லுப்பா, கேக்குறேன். வாங்கணும், வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீ முதல் போடக்கூடாது, அப்படிதான். லாபம் பார்க்கணும், லாபம் கை நிறைய பார்க்கணும். 1க்கு 3 பங்கு பார்க்கணும். ஆனா அந்த ₹1 கூட நம்ம போடக்கூடாது. அப்படி ஒரு யோசனை சொல்லு. நான் ஒரு யோசனை சொல்றேன் உனக்கு, ஃப்ரீயா சொல்றேன், நல்லா கேட்டுக்க தெளிவா. கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஒரே மாசத்துல. இப்போ நீ என்ன படிச்சிருக்க? மெக்கானிக் இன்ஜினியர் தானே படிச்சிருக்க? ஆமா, பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற யோசனை சொல்லு. முதல்ல யூரின் பாஸ் பண்ணணும். சரி, அத அப்புறமா பாஸ் பண்றேன். இப்ப என்ன பண்ற? இன்னைக்கு மீடியாவும் யூடியூப்பும் சேனலும் அதிகமா போயிடுச்சா? ஆமா, எங்க இருந்தாலும் மீடியா. என்ன பண்ற? 250 ரூபாய்க்கு 42 இன்ச்சு LED டிவி இந்த மக்களுக்கு நான் தாரேன்னு சொல்லி ஒரு அதிரடி ஆஃபரை ஒரு சேனலுக்கு நீ விளம்பரம் கொடுக்க. சரி, நீ சொல்ற மாதிரியே செய்யறப்பா. சொல்றியா? அப்ப நம்ம மக்களே எதுடா கம்மியா இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வாங்குவாங்களா? கண்டிப்பா. அப்ப ஒரு 5 கோடி பேரை அந்த 250 ரூபாய் சிஸ்டத்துக்கு சேர வச்சுக்கேன்னு வச்சுப்பா. ஆட்டோமேட்டிக்கா அனைத்து மீடியாவும் உன்னை போக்கஸ் பண்ணும். அருமையான யோசனையா இருக்குப்பா. அது இன்னும் முடிக்கல சாமி. அப்ப அனைத்து சேனலும் உனக்கு போக்கஸ் பண்ணும். ஆல்ரெடி ஒரு 4-5 கார்பரேட் நிறுவனம் உனக்கு நான் உங்களை கைட் பண்றேன்னு சொல்லும். அப்ப நீ என்ன பண்ற? 250 ரூபாய் இன்னைக்கு 5 கோடி பேர்கிட்ட வசூல் பண்ணி ஏதாவது ஒரு பேங்க்ல போய் நீ எப்படி டெபாசிட் பண்ற? என்ன பண்ற? டெபாசிட். 250 இன்ட்டு 5 கோடி பேர்னா 1250 கோடி ஆச்சு. சரி. அப்ப அத வாங்கி பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த மக்களுக்கு டிவி கொடுக்கணும், அவங்களுக்கும் நீ 2 மாசம் மட்டும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இப்படியே சொல்லி 2 மாசம் மட்டும் சமாளிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. ஆனா 2 மாசத்துக்கு மேல நீ மக்களை ஏமாத்த முடியாது. ஆமா. அப்ப நீ என்ன பண்ற? அந்த பணத்தை நான் எடுத்து இந்த யார்கிட்ட 250 ரூபா அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா உனக்கு 50 கோடி லாபம். தலைய சுத்து. சூப்பர். இது அருமையான யோசனையா இருக்குடா. இருப்பா வைக
சூப்பர் யோசனை. நீ இப்ப இடையில பேசுனா மூளை குழம்பி போயிடும். சரி, சரி, நான் பேசல. சொல்லு. நீ என்ன பண்ற, ஒரு 2 மாசத்துக்கு இழுத்து கரெக்டா அந்த 1250 கோடி அந்த பேங்க்லயே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. 1250 கோடிக்கு 2% உனக்கு வட்டி கொடுப்பாங்க. 25 கோடி 25 கோடி. டேய், நண்பன்டா, நீ தான்டா சரியான நண்பன். ஓ, சரியா? இடையில- அருமையா. இடையில பேசக்கூடாது. 25 கோடி 25 கோடி உனக்கு வரி இது கொடுப்பாங்க. என்னது, அந்த உனக்கு வட்டி கொடுக்குறாங்க. 2 மாசத்துக்கு என்னாச்சு? அதுவே பல லட்சம் வந்துருமே. ஒரு 50 கோடி ஆச்சுப்பா. அப்படியாப்பா? கணக்குல நான் வீக்கு. பாத்தியா, நீ எல்லாம் படிச்சு சரி 50 கோடி ஆச்சு. நீ என்ன பண்ற, 3 மாசம் கழிச்சு டெக்னிக்கல் ப்ராப்ளம், டிவி கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அந்த 5 கோடி பேர்கிட்டையும் வாங்க 250 ரிட்டர்ன் பண்ணிடுற. சூப்பர் யோசனைப்பா. ஆனா உனக்கு லாபம் 50 கோடி. சூப்பர் யோசனை. சூப்பர் எப்படி? வருமானம். கை கொடு. அருமையா. இன்னொரு கோட்டு வைகை தான், சொல்லு. வைகை தான். இன்னொரு 2 கோட்டு கோட்டை சொல்லு. எடுத்து வாப்பா. 2 கோட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கொண்டாப்பா சீக்கிரம். அப்படியே ஒரு லிம்பா வாங்கிட்டு வந்துரு. சரி வைகை, புளிதாண்டா ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா பூளை வந்து வேற லெவல்ல இருக்குடா. ஐடியாவையும் கொடுத்தா நம்மளையே கலக்கிறான். இதாண்டா உடம்பு.